இன்றைய ஸ்பெஷல் ஆட்டு ரத்தத்தில் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஆட்டு ரத்தத்தை குக்கரில் ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ரத்தத்தை இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஆட்டு ரத்தம் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளை சமைக்கும் போது சொல்றேன். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே பூண்டும் சோம்பும் தட்டி வச்சிருக்கேன். சேர்த்துடலாம். நல்லா செவரட்டும். அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சேர்ந்து வதங்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசனை சுத்தமாக போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுள்ள மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுள்ள மல்லித்தூள், அடுத்தது 1/4 மூடி அளவுள்ள தேங்காய் பேஸ்ட், எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறம் அவிச்சு வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் கட் பண்ணி வச்ச ரத்தத்தை சேர்க்கணும். ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தது ரத்தத்தை சேர்த்தலாம். இதே போல எல்லா ரத்தத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, ஆட்டு ரத்தம் கிரேவியை பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல, சாப்பிடும்போது சுவையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாதி அளவை பொரியல் செஞ்சுட்டு தான் மீதியை கிரேவி செஞ்சுருக்கேங்க. காலையில் இட்லிக்கு மட்டன் குழம்பும் ஈரல் வறுவலுங்க. மதியத்துக்கு சூப்பும் ரத்த பொரியலும். வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் இல்லையா, அதனால் ஒரே டிஷ்ஷில் பல டிஷ் செய்யலாங்க. கடைசியாக லெமன் சாறு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அடுத்தது கரம் மசாலா. கிரேவி இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.